திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் இன்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார். இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் வந்தன கார்க், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உதயகுமார் ஆகியோர் ஆய்வில் கலந்து கொண்டனர். ஆய்வின்போது பொது தரிசன வரிசையில் நின்று பக்தர்களின் நிலையை அமைச்சர் ரமேஷ் நேரில் பார்வையிட்டார். தொடர்ந்து கோயில் வளாகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் சம்பந்த விநாயகர் சன்னதியில் சாமி தரிசனம் செய்த அவர் அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலையம்மன் சன்னதிகளில் வழிபாடு செய்தார். இதைத் தொடர்ந்து கோயில் வளாகத்தில் உள்ள உள்துறை அலுவலகத்தில் பக்தர்கள் விரைவாக சாமி தரிசனம் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அமைச்சர் ரமேஷ், அன்றைக்கு திருவண்ணாமலை கோவில்ல ஆய்வு மேற்கொள்வதற்காக வந்திருக்கிறோம். மெயினா இந்த ஆய்வு எதற்காக அப்படின்னா, தொடர்ந்து திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை கிரவுட் மேனேஜ்மெண்ட், கியூ மேனேஜ்மெண்ட். ஸோ பப்ளிக் உள்ள வந்தாங்கன்னா அவங்களுக்கு உள்ள சாமி தரிசனம் பண்ணிட்டு திரும்ப வெளியில போகக்கூடிய நேரம் ரொம்ப அதிகமா இருக்கு. குறிப்பாக வார இறுதி நாட்கள் சனி ஞாயிறுகள்ல பாத்தீங்கன்னா கோயிலுடைய கெப்பாசிட்டியை விட மிக அதிகமான கூட்டம் இங்க கோயிலுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த கியூவை எப்படி மேனேஜ் பண்ணலாம், எப்படி விரைவாக அவங்க தரிசனம் பார்த்துட்டு வெளியில வருவதற்கான ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணலான்றதை இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்களோட சேர்ந்து காவல்துறை அதிகாரிகள், கோயிலுடைய அலுவலர்கள் இவங்க எல்லாரும் கூட சேர்ந்து இன்னைக்கு நம்ம ஆலோசனை பண்ணோம். உள்ளூர் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கான வழிவகைகள் எல்லா வழிவகைக்கும் சேர்த்துதான் இன்னைக்கு நாங்க மீட்டிங் போட்டுக்கிறோம். ஒன்ஸ் அந்த கியூ லைன் மேனேஜ்மெண்ட் எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணிட்டு டெக்னிக்கலா எப்படி பண்ணலான்றதை ஃப்ரீஸ் பண்ணிட்டு அதற்கான முடிவுகள் எடுக்கும். இப்போ நான் உள்ள போகும்போது கூட பப்ளிக்லாம் ஃபோன் வச்சுருக்கேன். அவங்க கியூல நிற்கும்போது நான் பப்ளிக் கியூல தான் போறேன். எல்லா கோயில்கள்லயும் பொதுவான கியூல தான் போகாது, உங்களுக்கு தெரியும். ஜெனரல் பப்ளிக்கோட தான் நின்று போறேன். அவங்க கிட்ட பேசிட்டு தான் நான் போறேன், என்ன பிரச்சனைன்றதை கேட்டுட்டு போறேன். அப்ப அப்படி போகும்போது அவங்க கோயிலுக்குள்ளேயே நான் செல்ஃபி எடுக்கிறேன் சார் உங்க கூடன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப இந்த மனநிலையில ஒரு மாற்றம் ஏற்படும். கோயிலுக்குள்ள வந்தாங்கன்னா கோயிலுக்கான வழிபாடு தலமா இருக்குது. அப்ப அங்க முழுக்க முழுக்க இறைவனை வழிபடக்கூடிய இடமாகவும் அவங்க அமைதிக்காக வராங்க, ஒரு பிரேயருக்காக வராங்க, இல்ல அவங்க அங்க இருக்கக்கூடிய சிற்பக்கலையை பாக்குறதுக்காக வராங்க, அங்க இருக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்களை பாக்குறதுக்காக வராங்க, அங்க இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை பாக்குறதுக்காக வராங்க, அங்க இருக்கக்கூடிய தமிழ் பாடல்களை பாக்குறதுக்காக வராங்கன்னா அவங்க கவனம் ஃபுல்லா அது மேல இருக்கும். இந்த கல்ச்சர் தான் நான் மாத்த சொல்றேன்.